டேய் அங்க பாரு, அங்க வரல அவதான். டேய் ரெடியா இருந்துக்கோ. அவ பக்கத்துல வந்த உடனே கதையை முடிச்சிட. டேய் முட்டாள், அவளை விடாதடா, அவளை புடுறா. சீக்கிரம் போகணும். டேய் என்னடா ஆச்சு? ஆட்டோல தப்பிச்சு போயிட்டானே. டேய் முட்டாள் முட்டாள், கோட்டை விட்டுட்டியாடா உன்ன. டேய் போன விடா. சீ சே. அண்ணி 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 சீக்கிரம் வாங்க. ரஞ்சிதா, என்னாச்சு ரஞ்சிதா? அண்ணி என்னாச்சு? ஏன் இப்படி பதட்டப்படுற? அண்ணி ஐயோ, என்ன சொல்ற ரஞ்சிதா? ஆமா, நான் அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் அண்ணி. ஐயோ, எப்ப நடந்துச்சு இது? நான் கடைக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு இருந்தேன்னா அப்போ ஒருத்த முகமூடி எல்லாம் போட்டுக்கிட்டு கத்தி எடுத்துக்கிட்டு என்ன குத்த வந்தா. ஐயோ, யாரு ரஞ்சிதா அவன்? உன்னை ஏன் கொல்ல பார்த்தான்? எனக்கே தெரியல அண்ணி. என்னால நார்மலாவே பேச முடியல. எனக்கு இன்னும் அந்த டென்ஷன் என்னை விட்டு போகல. மனசெல்லாம் படபடன்னு அடிச்சுக்குது. சரி, பதட்டப்படாத. எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் அண்ணி. சரி, நீ வா, மேல வா. வீட்டுக்கு வந்துட்டல, பயப்படாத, நான் இருக்கேன். வா வா.
சொல்லுங்க. என்னன்னு சொல்றது? நீ வேலையை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருந்தா உன்னை சூப்பர்னு பாராட்டலாம். நீதான் அவளை தப்பிக்க விட்டுருக்கிய. உன்னை போய் ஸ்மார்ட் கெட்டிக்காரன் நான் நினைச்சேன் பாரு. என்ன சொல்லணும்? நீ எதுக்குமே லாய்க்கு இல்லாத வேஸ்ட் பீஸ்னு இப்பதானே புரியுது. ஏய் ஸ்டாப் இட். ரொம்ப ஓவரா பேசாதீங்க. இந்த கோவத்துக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. வீரவசனமா பொங்குனா மட்டும் பத்தாது, காரியத்தை கச்சிதமா முடிக்க வேண்டாமா? ரஞ்சிதாக்கு இன்னைக்கே முடிவு கட்டணும் தான் அவளை பத்தி நான் உனக்கு தகவல் கொடுத்தேன். அவளை கொள்றதுக்கு உனக்கு எவ்வளவு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. அத்த போய் இப்படி கோட்டை விட்டுருக்கிய, உனக்கு அசிங்கமா இல்ல? இங்க பாருங்க, நான் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன். நீங்க வேற என்ன வெறுப்பேத்தாதீங்க. ரஞ்சிதாவனை காலி பண்ண பக்கா பிளானோட தான் போனேன். கடைசியில நான் வச்சால் சொதப்பிட்டான். சும்மா காரணம் எல்லாம் சொல்லாத. இவ்ளோ பெரிய விஷயம் பண்றப்போ நீதான் ஒழுங்கான ஆளுங்களை அனுப்பிச்சிருக்கணும். சொத்தையான ஆளுங்களை அனுப்பிச்சா இப்படிதான் சொதப்போம். ஏய் திரும்ப திரும்ப அத பத்தியே பேசிட்டு இருக்காதீங்க. இந்த தடவை அவ தப்பிச்சிருக்கலாம். ஆனா அடுத்த அட்டெம்ப்ட்ல கண்டிப்பா நான் அவளை போட்டுருவேன். கிழிச்ச ரஞ்சிதாவை போட்டதல்ல, இதே மாதிரி ஒரு சான்ஸ் அமையணும்ல. ஏய் கொல்ல போறியா? ஏகே, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஏய் கிழவா, நான் ரஞ்சிதாவையும் கொல்லுவேன், உன்னையும் கொல்லுவேன். இந்த வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் சமாதி கட்டதான் இங்க வந்திருக்கேன். எனக்கு நடக்காது. ஏன் என்ன காட்டி கொடுக்க போறியா? அது வரைக்கும் உன்னை விட்டு வச்சாதானே? முதல்ல உன் கதையை முடிச்சிட்டு அப்புறம் அவ கதையை முடிக்கிறேன். சித்ரா, மாமா என்ன மாமா ஆச்சு? மாமா என்னாச்சு? நீங்க சொல்றது எனக்கு புரியல. தெளிவா சொல்லுங்க மாமா. என்ன சொல்றீங்க எனக்கு புரியல. என்னங்க அத்தை கொஞ்சம் என்னங்க? மாமா கல்பனா, என்னம்மா? மாமா என்னமா சொல்றாரு? என்ன சொல்றாரு அத்தை? அவருக்கு நினைவு திரும்பிடுச்சா? என்னங்க 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 என்ன சொல்லுங்க? மாமா ஏதோ துண்டு துண்டா சொல்றாரு அத்தை, ஒண்ணுமே புரியல அத்தை. என்னங்க என்னங்க ஆச்சு? நானும் தினமும் பேச்சு கொடுத்து பாக்குறேன், நீங்க எதுவுமே சொல்லவே மாட்டீங்களே. ஆனா கல்பனா இருக்கும்போது மட்டும் நீங்க எதுவும் சொல்ல வரீங்களே. உங்க மனசுல என்ன தாங்க இருக்கு? தெளிவா சொன்னாதானுங்க எனக்கு புரியும். ரஞ்சிதா கொலை. அத்தை அப்பத்துல இருந்து இதேதான் அத்தை சொல்லிட்டு இருக்காரு. ரஞ்சிதா இவரை கொல்ல பார்த்தால, அதான் ரஞ்சிதாவை கொன்னாதான் எங்க கல்யாணம் நடக்கும்னு சொல்றாரா? ஒரே குழப்பமா இருக்கு அத்தை. கல்பனா ரஞ்சிதா சொல்லுங்க. ஐயோ என்னங்க நீங்க? எத்தனை நாளைக்கு தான் நீங்க இப்படி தவிக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. எத்தனை நாளைக்கு நான் உங்களை இப்படி பார்த்து பார்த்து கஷ்டப்பட போறேன்னு தெரியல. என்னங்க 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 சொல்றீங்க? அவர் என்னம்மா சொல்றாரு? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க கவலைப்படாதீங்க அத்தை, இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாமே சரியாயிடும். தைரியமா இருங்க மாமா. ரஞ்சிதாவை கொல்ற பாவம் நம்மளுக்கு எதுக்கு மாமா? அத்தை அவளை எப்படியாச்சும் விரட்டி விட்டுருவாங்க. அவளை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. ஆமாங்க,
கர்ப்பம்னு ரஞ்சிதா போடுற நாடகம் ரொம்ப நாள் நீடிக்காது. சீக்கிரமா அவளோட நாடகத்துக்கு முடிவு கட்டி அவளை விரட்டி விட்டுட்டு கல்பனாவை நம்ம பையனுக்கு நம்ம கட்டி வச்சிருவோம். இது கண்டிப்பா நடக்குங்க. ஆ, அத்தை. ஆ, பாவம் அத்தை, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்றாரு. நீங்க ஆமா. மாமாக்கு டேப்லெட் கொடுங்க, மாமா ரெஸ்ட் எடுக்கட்டும். ஆ, சரிம்மா, அதை எடுமா. ஆ, இது பாருங்க, நீங்க எதுவும் பேச வேண்டாங்க, ரெஸ்ட் எடுங்க. ஆ, ஆ, சரி. ஆ, கொடுமா. ஆ, இந்தாங்க அத்தை. இந்தாங்க. எதுவும் பேசாதீங்க, குடிங்க. இந்தாம்மா. இது பாருங்க, நீங்க எதுவும் பேச வேண்டாம், படுங்க. வாங்க. பார்த்து. மெதுவா. படுங்க. இருக்கிற டென்ஷன் போதாதுன்னு இந்த கிழமை வேற என்ன பயம்படுத்திட்டே இருக்கு. இதுக்கு இம்மீடியட்டா ஒரு நாள் குறிச்சிட வேண்டியதுதான். கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ள இப்படி ஒரு ஆபத்துல மாட்டிக்குவான்னு நான் நினைக்கவே இல்ல. கேட்கும் போதே என் அடி வயிறெல்லாம் கலங்கிடுச்சுங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஈவ இறக்கமே கிடையாதா? ஒரு உயிரை கொல்ல எப்படி மனசு வருது இவங்களுக்கெல்லாம்? அவங்கெல்லாம் கூலிக்கு மாரடிக்கிறவங்க, பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. எனக்கு நம்ம ஜனங்களை நினைச்சாதான் கோவமா வருது. அவ்வளோ தூரம் அந்த ராஸ்கல் இவளை துரத்திட்டு வந்திருக்கான். வழியில பார்த்த எவனுமே இவளை காப்பாற்றவே இல்லை, அவனையும் தடுக்கல. ஜனங்க இவ்வளோ மோசமா இருந்தா இப்படிதாம்மா நடக்கும். ரஞ்சிதா, யாரும் உன்னை காப்பாத்த வரலனாலும் சாமி உன் பக்கம் இருந்திருக்கு. அதனாலதான் அந்த கொலகார பாவிகிட்ட இருந்து நீ தப்பிச்சு வந்திருக்க. ரஞ்சிதா, ரஞ்சிதா, ஏய் பொறுமடா. ரஞ்சிதா, என்னாச்சு? உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? அந்த ரவுடிங்களால உனக்கு எதுவும் ஆகல? உன்னை கத்தியால ஏதாவது பண்ணானா? அதெல்லாம் காயமாச்சா? என்னாச்சு ரஞ்சிதா? அருண், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அருண், நான் நல்லா தான் இருக்கேன். ரஞ்சிதா, நீ உண்மையை சொல்லு ப்ளீஸ். நீ உண்மையை சொல்லு. அவனால உனக்கு ஒண்ணும் ஆகல? நாம வேணா போய் டாக்டர் பார்க்கலாம் வா. ஐயோ, அதெல்லாம் எதுவும் வேண்டாம், உட்காருங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் தான் சொல்றேன்ல. தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இருங்க அருண். சரி, இந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னது? அண்ணி, நீங்க தான் அதுக்குள்ள அருணுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்களா? இல்ல ரஞ்சிதா, நான் சொல்லல. அப்புறம் எப்படி அருண் உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது? ரஞ்சிதா, உன் நம்பர்ல இருந்து எனக்கு கால் வந்தது. நீ தப்பிச்சு ஓடும்போது உன் கையில இருக்கிற பேக்கை நீ கீழே போட்டு ஓடி இருக்க. அதுக்குள்ளதான் உன் போன் இருந்திருக்கு. அதை எடுத்துதான் எனக்கு கால் பண்ணியே பேசினாங்க. அவங்க இந்த விஷயத்த சொன்ன உடனே எனக்கு எல்லாமே முடிஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு ரஞ்சிதா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. நான் அப்பவே பாதி செத்து போயிட்டு ரஞ்சிதா. அருண், நான் எப்படி அங்கிருந்து கிளம்புனேன்? நான் எப்படி போனை வாங்கினேன்? எப்படி நான் இங்க வந்தேன்? எனக்கு எதுவுமே புரியல. உனக்கு என்னாச்சு ஏதாச்சுங்கிற டென்ஷன் தான். உனக்குள்ள அது மட்டும்தான் ரஞ்சிதா ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இங்க வந்து உன்னை பார்த்ததுக்கு அப்புறமா தான் போன உயிரே திரும்ப வந்திருக்கு. அருண், ஏய் மாப்பிள, அதான் ரஞ்சிதாக்கு ஒண்ணும் இல்லைல்ல, நீ முதல்ல பதட்டப்படாம இரு. பாவங்க அருண், இவன் ரொம்ப பயந்து போயிருக்கான். ரஞ்சிதா, உன்னை கொல்ல வந்தது யாருன்னு உனக்கு தெரியுமா? நீ அவனை மட்டும் எனக்கு அடையாளம் காட்டு. அவனை என் கையாலே கொன்னுடுறேன். டேய், உன் கோவமும் ஆவேசமும் நியாயம்தான். அதுக்காக அவனை கொன்னுடுவேன்னு சொல்றதுல தப்புடா. இல்ல மாமா, ரஞ்சிதாவை கொலை வெறியோட அவன் அவ்வளவு தூரம் துரத்திட்டு போயிருக்கான். அவனை சும்மா விட சொல்றீங்களா? சும்மா விடணும்னு யாரும் சொல்லல அருண். லீகலா அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கலாம் தான் சொல்றோம். அது கூட முதல்ல அவன் யாருன்றது தெரியணுமே அத்தை. அவர் ரவியோட ஆளுதான் அருண். என்ன கொல்றதுக்காக
அந்த ரவி தான் அவனை அனுப்பி வச்சிருக்கான். அயோக்கிய ராஸ்கல், அவனை பார்ட்டியில பார்த்தப்ப அவனுக்கு ஒரு முடிவு கட்டியிருக்கணும். அவனை விட்டதுதான் தப்பா போச்சு. ரஞ்சிதா, இதுக்கு மேல நம்ம அமைதியா இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. நீ வா, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். வா. சுதா தான் கால் பண்றான். தாங்க. சொல்லு சுதா. ரஞ்சிதா, சுதா, என்ன ஆச்சுமா? எதுக்கு அழற? உனக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு நான் ரொம்ப பயந்துட்டப்பா. உன் குரலை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. நீ கொஞ்சம் லேட்டா போன் எடுத்திருந்தா கூட எனக்கு டென்ஷன் ஏதாச்சும் ஆயிருக்கும்பா. எனக்கு எதுவும் புரியல சுதா. நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? உன் வீடியோ பார்த்துட்டு ஒரு நிமிஷம் எனக்கு தலை சுத்தி மயக்கமே வந்துருச்சுப்பா. என்ன பண்றதுன்னே புரியல. எப்படியோ தைரியத்தை வர வச்சுட்டு தான் நான் உனக்கு காலே பண்ணேன். நீ சேஃபா இருக்கல்ல? உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல? நான் நல்லாதான் இருக்கேன். அம்மா, நீ எந்த வீடியோ பார்த்த? உன்கிட்ட யார் சொன்னாங்க? யாரும் எதுவும் சொல்லலப்பா. எனக்கு ஒரு வீடியோ ஃபார்வர்ட் பண்ணாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா நீ ஒரு கொலைகாரங்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்க. அத பார்த்ததும் எனக்கு எப்படி இருக்கும்னு சொல்லு. ஐயோ, இப்ப நினைச்சா கூட எனக்கு பகீர்னு இருக்கு. சுதா, அத வீடியோவா எடுத்து போட்டிருக்காங்களா என்ன? தெரியலப்பா. இப்பெல்லாம் ஆபத்துன்னு வந்தா யாரும் காப்பாத்த வர்றதில்ல. வீடியோ எடுக்கிறதுல தான் ஆர்வமா இருப்பாங்க. அத விடுங்க. உன்னை துரத்திட்டு வந்தது யாருப்பா? எல்லாம் அந்த ரவியோட ஏற்பாடு தான் சுதா. அவன் தான் என்ன துரத்துறதுக்கு அந்த ரவுடியை அனுப்பியிருக்கான். கடவுள் புண்ணியத்துல நான் தப்பிச்சிட்டேன். அந்த ராஸ்கல் தான் இதுக்கு பின்னாடி இருக்கானா? என் விஷயத்திலயும் அவன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணி ஜெயில தள்ளிருக்கணும். பிரச்சனை வேணான்னு நான் ஒதுங்கி வந்ததுதான் தப்பா போச்சு. இனிமே அவனை நம்ம சும்மாவே விடக்கூடாது. உன்னை கொல்ல பார்த்தவனுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். அத பத்தி தான் நாங்களும் பேசிட்டு இருக்கோம் சுதா. நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாதம்மா. நீ வேலையை பாரு. நான் இப்ப கொஞ்சம் ஓகே தான். என்ன நினைச்சு நீ எதுவும் கவலைப்பட்டுட்டு இருக்காத. அப்புறம் அந்த வீடியோவை எனக்கு கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணு. சரிப்பா. இந்த தடவை யார் என்ன சொன்னாலும் சரி, அவனை மட்டும் விட்டுறவே கூடாதுப்பா. நீ என்னன்னு பேசி முடிவு பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுப்பா. சரி, நான் வைக்கிறேன். ரஞ்சிதா, சுதா என்ன சொன்னா? வீடியோ அது இதுன்னு என்னென்னமோ பேசிட்டு இருந்தா. அண்ணி, அந்த கொலைகாரன் என்ன துரத்துறதையும் நான் ஓடுறதையும் யாரோ வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால போட்டிருக்காங்களா. அததான் சுதா எனக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கா. என்ன சொல்ற? காட்டு. இன்னும் வரல அருண். தோ வந்துருச்சு. மாப்ள, போன புடி. ஐயோ அருண், என்னாச்சு மாப்ள? மாமா, ரஞ்சிதா, உனக்கு வயித்துல ஏதாவது வலி இருக்கா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அருண். நீ வயித்துல குழந்தைய வச்சுட்டு நீ அந்த ஓட்டம் ஓடி இருக்க. நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு ரஞ்சிதா. சொல்லு ரஞ்சிதா. நீ இப்பவே வா, நம்ம ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துடலாம். வா, நீ வா. மாப்பிள்ள சொல்றதா சரிம்மா. ஓடின அதிர்ச்சியில குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிருந்துச்சுன்னா மா, எதுக்கும் ஒரு தடவை நம்ம செக் பண்ணி பாக்குறது நல்லது தானம்மா. ஆமா அண்ணா, ரஞ்சிதா. நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவும் ஆயிருக்காதுன்னா. அப்படி ஏதாவது பிரச்சனை வந்திருந்தா எனக்கு வயித்து வலியோ இல்ல எனக்கு சங்கடமோ ஆயிருக்கும். ஆனா எனக்கு அந்த மாதிரி எதுவுமே வரலன்னா. ரஞ்சிதா, இல்லனாலும் பரவாயில்ல. வலி இல்லனாலும் மட்டும் எதுவும் ஆகலன்னு எடுத்துக்க முடியாது. நான் பாக்குற வரைக்கும் நான் உன்னையே நினைச்சுதான் பயந்துட்டே இருந்தேன்.
இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம குழந்தைய நினைச்சு எனக்கு பயமா இருக்கு ரஞ்சிதா. நீ அந்த ஓட்ட ஓடி இருக்க. உன் கர்ப்பத்துக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு அத சொல்றது கூட எனக்கு தைரியம் இல்லை ரஞ்சிதா. நம்ம குழந்தை சேஃபா இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். நீ வா. என்னால டென்ஷனோட இருக்க முடியாது. நம்ம இப்பவே ஹாஸ்பிடல் போலாம். வா, நீ வா. அருண் சொன்னா கேளுங்க அருண். எனக்கு அப்படி ரஞ்சிதா எதுவும் அருண் தான் பயப்படுறான்ல, நாம டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துடலாம். அண்ணி என்ன அண்ணி நீங்களும் புரியாம எதோ பேசிட்டு. ரஞ்சிதா ப்ளீஸ் ரஞ்சிதா, நீ வேணா நம்பிக்கையா இரு. ஆனா எனக்கு அந்த நம்பிக்கையெல்லாம் கிடையாது. எனக்காக என் நிம்மதிக்காக தயவு செஞ்சு ஹாஸ்பிடல் போயிட்டு வரலாம். வா ப்ளீஸ். அருண், ரஞ்சிதா வருவா, நீ போய் கார் புக் பண்ணு. நீ ரெடியா இருன? மாமா வாங்க. நான் பாத்துக்கிறேன், நீ அமைதியா இரு.